ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2வது நாள் திருவிழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரேயர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது நம்ம உறவுகள் பற்றி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரிலேஷன்லாம் இப்போ எப்படி இருக்குது, அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது உறவுகள் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் டைம் ஆயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா தம்பி வரலன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அவன் ஹோம்ஒர்க் இருக்குது வரல அப்படின்ட்டான். இன்றைக்காவது வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் போய் தான் பசங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே லேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொருட்காட்சிக்கு வந்துட்டோம். பொருட்காட்சிக்குள்ளே என்ட்ரன்ஸில் போனோடனே இந்த கேம் வச்சுருக்காங்க. இந்த கேம் எனக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தம்பியும் பாப்பாவும் நாங்கள் விளாட்றோம் அப்படின்னாங்க. சரி ஓகே இன்றைக்கி நீங்கள் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கடைசியாக மட்டும் 2 பால் வாங்கி நான் போட்டேன். அது என்னமோ 6ல் போய் விழுந்தோடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி கத்திட்டு இருந்தேன். 6ல் விழுந்தோடனே நம்மளுக்கு வந்து பெரிய கிஃப்டாக கொடுக்க போகிறது இல்லை, அதே அந்த கூட தான் கிடைக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய நம்பரில் விழுந்துட்டல ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பசங்க வந்து ராட்டினம் ஆடணுன்னாங்க. சரின்ட்டு கூப்பிட்டு போனோம். நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், மற்ற ராட்டினங்கள்லாம் எதுவுமே ஆடுறதுக்கு கொஞ்சம் பயம்தான். கொலம்பஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு மட்டும் போனோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க சின்னதாக போகக்கூடாது பெருசில் போகணுன்னாங்க. அப்போ நான் வரவே இல்லை, நீங்களே போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டேன். அவங்க அப்பா எல்லா பெரிய ராட்டினமுமே ஆடிருக்காங்க. நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் எல்லா ராட்டினமும் ஆடுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு அதில் என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி பசங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கப்பன் சார்சர் இந்த மாதிரி குட்டி குட்டி ராட்டினங்கள் நம்மளுக்கு போதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ராட்டினத்தில் போய் நான் ஏறிட்டேன். எப்போவுமே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா குப்பையை வந்து அப்படி போட்டுட்டு வராதிங்க. எனக்கும் அந்த பழக்கம் உண்டு. ஆனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. டஸ்ட்பினில் போடணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு வந்தோம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிங் போடுறது வச்சுருந்தாங்க. அந்த கேமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்களை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 2 பேருமே போட்டு ஜெயிச்சிட்டாங்க. பாப்பா வந்து டீ கப் ஜெயிச்சா, தம்பி வந்து மீனும் அந்த மீனோட பவுலும் ஜெயிச்சான். பரவாயில்ல, பசங்க வந்து 4 ரிங் வாங்கி அதில் 2 இது ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாதா கோயிலில் வந்து நிறைய ஃப்ளக்ஸ் லைனாக வச்சுருப்பாங்க. அதில் எங்கள் பில்டர்ஸோட ஃப்ளக்ஸும் வச்சுருந்தோம். அதில் கார் மறைச்சதுனால அவ்வளோ கிளியராக தெரியலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளக்ஸு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.